ரெட்டு கம்யூனிஸ்ட் இருக்கிறதுனால எல்லோ வந்து அது ஒரு மங்களகரமான கலர். அப்புறம் வந்து ப்ளூ இருக்கும்னு எதிர்பார்த்தேன். எம்ஜிஆரையே வந்து அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணியிருந்தாங்க. எம்ஜிஆர் வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து கண்டினியூஸா ஃபுல் பண்ணாரு. ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியணும் இல்லையா? உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியணும்னா நீங்க தனியா நின்று தான் ஆகணும் ஒரு வாட்டியாச்சும். அது இல்லாம ஒரு ஸ்ட்ரெயிட்டாவே வந்து அலைன்ஸ் போனார்னா வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது L2K பஞ்சாயத்து. இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்த பத்தி தான் பேச போறோம். இது ஒரு நாட்டோட கடமை அப்படின்னு மாரி கூட வச்சுக்கோங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம கோலிவுட் நியூஸ், நியூஸ் மட்டும் பேசாம இந்த தடவ ஒரு பொலிட்டிக்கல் டாபிக் வந்திருக்கோம். அதான் சார் அந்த பார்ட்டிய வந்து அவர் லான்ச் பண்ணியிருக்காரு. ஃபிளாகும் ஆந்தமும் ஃபிளாக்கு ஒரு சாங்கும் போட்டிருக்காரு. ஸோ எதிர்பார்த்ததுதான். பட் நல்ல ஒரு ரொம்ப கிராபிக்ஸ் ஆச்சா பூச்சா இல்லைனாலும் சாங் நல்லதான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ரெட் கம்யூனிஸ்ட் இருக்கிறதுனால எல்லோ வந்து அது ஒரு மங்களகரமான கலர். அப்புறம் வந்து ப்ளூ இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் ப்ளூ இல்லை. பட் அதுக்கு பதில் வந்து வாகை பூ வச்சுட்டு ஒரு மாதிரி வயலட் ஒரு மாதிரி கத்திரிப்பு கலர்ல வாஸ் நைஸ். ஸோ ஓவரால் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த குவாலிட்டி ஆஃப் த ஃபிளாக், குவாலிட்டி ஆஃப் த சாங். அந்த உறுதிமொழி கூட நல்லதா இருந்தது. ஸோ வெல்கம் விஜய் டு த ஜுராசிக் பார்க்ங்கிற மாதிரி வெல்கம் விஜய் டு தி பொலிட்டிக்கல் வேர்ல்ட். ஓகே சார். சோ வந்துட்டு இப்ப கோலிவுட பத்தி பாத்தீங்கன்னாவே வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய ஆக்டரா இருப்பாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் எம்ஜிஆர் நல்ல ஒரு பெரிய ஆக்டர் இருந்துட்டு அப்புறமா வந்து பொலிட்டிக்கல் சைடுக்கு வரும்போது அதுல வெற்றி அடைஞ்சவங்க வந்துட்டு சில பேர் தான். சோ விஜயோட ஜர்னி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க இதுல? விஜய் வந்து அட்லீஸ்ட் ஒரு ரீசனபிள் சக்சஸ் நிச்சயமா இருக்கும். ஏன்னா விஜய் வந்து பீக்ல வராரு. வேற என்ன ஆல்டர்னேட் இருக்கு? நான்லாம் கொஞ்சம் யோசிச்சேன்னு வச்சுக்க, ஓகே ஒரு ஓட்டு தானே போடணும், இவருக்கு தானே போட்டு பார்க்கலாமே அப்படின்னு தான் தோணும். மற்றபடி அவருக்கு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகம், அவருக்கு நிறைய லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகம். அதோட பவர்ல நம்ம இன்னும் வெளியில பார்க்கல நம்ம. ஸோ எவ்வளவு தூரம் வந்து விஜய் வந்து எலெக்ஷன் நிற்கிறாரு, விஜய்க்காக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ். ஏன்னா எம்ஜிஆரே வந்து அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணியிருந்தாங்க. எம்ஜிஆர் வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து கண்டினியூஸா ஃபுல் பண்ணாரு. ஸோ வி டோன்ட் நோ. பட் எனக்கு தெரிஞ்சு விஜயோட சக்சஸ் வந்து நிச்சயமா ஃபிளாப் ஷோவா இருக்காது. ஆவரேஜ் டு சக்சஸ் தான் ஐ வில் ரேட் ஹிம். in person, in terms of word percentage, I will say 10 to 20%, anything between 10 to 20%. So அந்த இதுல வந்து அவருக்கு ஓரளவுக்கு ரீசனபிளா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். என்னோட 3 கொஸ்டின் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து எப்பயுமே இந்த ஃபேன் பேஸ் வந்துட்டு ஒரு பெரிய ஃபவுண்டேஷனா இருக்கும்னு சொல்லுவீங்க. சோ அத நம்பி வந்து பொலிட்டிக்கல் ஜர்னி வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்காங்க. சோ நான் இதுல என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ரஜினி அப்படிதான் வந்துட்டு அவரு வந்து ஒரு இது பார்ட்டி லான்ச் பண்ணி அப்புறமா அது வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என் கமல் சாரும் இன்னுமே வந்து அவங்களுக்கும் அது அவ்வளவா செட் ஆகல. சோ லைக் அவங்க அவ்வளவு பெரிய ஹிட் இது பண்ண முடியல. சோ ஃபேன் பேஸ் அப்புறம் வந்து இந்த பொலிட்டிக்கல் வோட், ஆக்சுவல் வோட் அது வந்துட்டு என்ன மாரி டிஃபரன்ஸ் ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? ஃபேன் பேஸ் ஃபுல்லாவே கன்வெர்ட் ஆகும் ஓட்டா அப்படின்னு சொல்ல முடியாது. பாலிடிக்ஸ்ல மேத்தமேட்டிக்ஸ் இஸ் டிஃபரெண்ட். In maths 1 plus 1 is equal to 2 always. In politics 1 plus 1 is equal to 8 ஆனாலும் இருக்கலாம், 1 plus 1 is equal to 0 ஆனாலும் இருக்கலாம். ஸோ பாலிடிக்ஸ்ல வந்து டைமிங் as well as எனக்கு தெரிஞ்சு நல்ல டைமிங்ல தான் வராரு, நிறைய எஃபோர்ட் போட்டு வராரு. நிறைய அவருக்கு வந்து பேண்ட்வித் இருக்கு. மீன்ஸ் லைக் he may be 48 or 50 now, so another 20 years வந்து மோதி பார்க்கலாம் அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்காரு. ஸோ என்னன்னா எடுத்த உடனே வந்து சக்சஸ் கொடுத்தாதான் நல்லது. ஸோ எடுத்த உடனே வந்து எப்படி அவருடைய மூவ் இருக்க போகுதுங்கிறத பொறுத்துதான் அவருடைய சக்சஸ் நம்ம வந்து இன்னும் வந்து எவ்வளவு தூரம் ஸ்கேல் ஆகும்னு சொல்ல முடியும். ஓகே சார். இப்ப என்ன அப்படின்னா, இவர் வந்து இத்தன நாள் நம்ம ஒரு ஆக்டரா பார்த்திருக்கோம். சோ இப்ப பொலிட்டிஷியனா வரும்போது வந்து நமக்கும் புதுசா இருக்கும். அவங்களுக்கும் வந்துட்டு மேபி இட் மைட் பி நியூ ஆக்சுவலி. சோ வந்து இதுல நான் என்ன கேட்கிறேன்னா, ஏதாச்சும் ஒரு பார்ட்டி கூட அலையன்ஸ் வச்சுக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ப்ரொபோஸ் வச்சுக்கலாம் அப்படின்னா, எந்த பார்ட்டி கூட வந்து அவர் வச்சுக்கிட்டா நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எப்போதுமே அலையன்ஸ் வைக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து வாட் இஸ் யுவர் நீங்க வந்து இப்போ ஒரு
டோட்டலா 200 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு பார்ட்டியோட நீங்க வந்து எனக்கு வந்து 100 சீட்ஸ் வேணும், 150 சீட்ஸ் வேணும்னா நீங்க எதை ரெஃபரன்ஸா வச்சுக்க முடியும்? உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியணும் இல்லையா? உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியணும்னா நீங்க தனியா நின்றுதான் ஆகணும் ஒரு வாட்டியாச்சும். அது இல்லாம ஒரு ஸ்ட்ரெயிட்டாவே வந்து அலைன்ஸ் போனார்னா சீமானோடயோ இல்ல ஏடிஎம்கேயோடயோ இல்ல அலைன்ஸ் போனார்னா ஐ திங்க் தட்ஸ் அ குட் ஐடியா டு ஸ்டார்ட் வித். ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து பார்ப்போம். அது வந்து ஈஸி ரைட் ஃபார் ஹிம். எனக்கு நான் எப்படி நினைக்கிறேன்னா டோட்டலா 240 சீட்ஸ் இருக்குன்னா சீமானும் விஜய் வந்து ஒரு 40 சீட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல போலாம். ஒரு 40 சீட்ஸ்ல நான் உங்களை சப்போர்ட் பண்றேன், ஒரு 40 சீட்ஸ்ல நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ பாத்தீங்கன்னா ரிமைனிங் 160 சீட்ஸ் இருக்கும் இல்லையா? 240ல 40 வந்து சீமான் கட்சி, 40 வந்து விஜய் கட்சினா மீதி 160ல அவங்க தனித்தனியா நின்னுக்கலாம். சோ இது மாதிரி போனாங்கன்னா இட்ஸ் a குட் ஐடியான்னு எனக்கு தோணுது. பாப்போம் அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா திங்க் பண்றாங்களான்னு. ஓகே சார். சோ வந்துட்டு இப்ப ஒரு ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி நம்ம வந்துட்டு வச்சு பண்ணோம். இப்போ உங்களோட பெர்சனல் வியூ என்ன? இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ்ல எனி நியூ என்ட்ரன்ஸ் டு த பாலிடிக்ஸ் இஸ் குட். Welcome and it will give a new blood to the political system. See, politics வந்து நீ வந்து பாலிடிக்ஸ்ல இருந்து நீ விலகி போலாம், ஆனா நீ வந்து பாலிடிக்ஸ்ல தான் இருக்க. உனக்கு பிடிச்சோ பிடிக்காம யாரோ உன்னை ரூல் பண்றாங்க, ஓகேவா? சோ எனக்கு பாலிடிக்ஸ் பிடிக்காது, பாலிடிக்ஸ் இல்லைன்னா நீ ஆல்ரெடி நீ பாலிடிக்ஸ்ல தான் இருக்க. உன்னெல்லாம் கவுண்ட் பண்ணி தான் அவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்களோ நல்லது பண்ணிட்டு இருக்காங்களோ. ஸோ ஆல்ரெடி யூ ஆர் இந்த பாலிடிக்ஸ். அதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறது மக்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ விஜய் வில் ஹாவ் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரேஜ் டு குட் சக்சஸ் கிடைக்கும் தான் நினைக்கிறேன் பாலிடிக்ஸ்ல கன்சிஸ்டன்ஸா இருந்தாருன்னா. ஆனா பொலிட்டிக்கல்லையும் பாலிடிக்ஸ் இருக்கு, பாலிடிக்ஸ்லயே பாலிடிக்ஸ் இருக்கு. எப்படி அவருடைய கட்சிக்காரங்க எல்லாம் மேனேஜ் பண்ண போறாரு, ஒரு 10 எம்எல்ஏ வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் வேலைக்கு போகாம எப்படி இருக்க போறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு. அதெல்லாம் வரும்போது நம்ம அதை பத்தி பேசுவோம். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ், கோலிவுட் ட்ரோல்ஸ் இல்லைன்னா வந்துட்டு என்ன ஒரு மூவி ரிவ்யூ, முக்கியமா பிக் பாஸ் இந்த மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன்னாலும் நீங்க 8K பஞ்சாயத்துல வரலாம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கிளம்புங்க. பை பை பை.